மக்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்றத ஒரு சில பேர் வரவேற்காங்க, ஒரு சில பேர் எதிர்க்கிறாங்க. எதற்கு? ஆல்ரெடி கடன்ல இருக்கு, மேலும் இது கடனை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை தான் அதிமுகவினரும் கையில எடுத்து பண்றதாக பல்வேறு விஷயங்களை மக்கள் தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. நிதி மேலாண்மைய ஒரு ஆளுமை மிக்க நிர்வாக திறன் மிக்க தலைவர் ஆட்சி செய்தால் எந்த அளவுக்குனாலும் மக்கள் நல திட்டங்களை கொண்டு வர முடியும். உங்களுடைய ஆட்சியில என்ன சொன்னீங்க? அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ரேஷன் கார்டில் உணவு பெறுவோம். அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 2,22,00,000 ரேஷன் கார்டுகள். ஆனா என்ன செய்தாங்க? உரிமை தொகையை தகுதி தொகையா மாத்தி 28 மாசம் கொடுக்காம, இது உரிமை தொகை கிடையாதுமா, இது தகுதி தொகை, மீதி எல்லாம் ரிஜெக்டட். 4 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கோம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி ஊழல். கரெக்டா? இந்த ஊழலை நீங்க தடுத்தீங்களா? கொடுக்க முடியுமா? கனிம வள கொள்ளை லட்சக்கணக்கான கோடி இன்னைக்கு வரைக்கும். கலெக்டர் தாசில்தார்லாம் விசாரணைக்கு கூட்டா உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க திமுக. எங்க அதிகாரிகளை விசாரிக்க கூடாது. இந்த ஊழல் எல்லாம் தடுத்து நிறுத்தினா கொடுக்க முடியுமா இல்லையா? பெரும்பாலான நாடுகள்ல பொது போக்குவரத்து இன்னைக்கு இலவசம். அது தெரியுமா? பெரும்பாலான நாடுகள்ல பொது போக்குவரத்து இன்னைக்கு இலவசம். காரணம் என்னன்னா, யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் பொன் வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. இப்போ இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அதிமுகவுடைய 5 முக்கிய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதை பார்த்து திமுக ஒரு பக்கம் கதறுது அப்படின்றாங்க, ஒரு பக்கம் எங்களுடைய அறிக்கையை அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கீங்க, அதுல கூடுதலா ஒரு சில மாற்றங்களை நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி திமுகவினர் சொல்றாங்க. மக்கள் மத்தியில பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்றத ஒரு சில பேர் வரவேற்காங்க, ஒரு சில பேர் எதிர்க்கிறாங்க. எதற்கு? ஆல்ரெடி கடன்ல இருக்கு, மேலும் இது கடனை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை தான் அதிமுகவினரும் கையில எடுத்து பண்றதாக பல்வேறு விஷயங்களை மக்கள் தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இப்போ கடன்ல இருக்கும்போது அதிமுக அரசாங்கத்துல கடந்த காலங்களில் அம்மா உணவகம் கொண்டு வந்தாங்களா இல்லையா? அதே மாதிரி ₹1 20 கிலோ அரிசி போட்டார் நம்ம கலைஞர் கருணாநிதி. அந்த ₹1 வேணான்னு சொல்லிட்டு அந்த ₹20 வேணான்னு 20 கிலோ அரிசி இலவசமாக ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்களா இல்லையா? பள்ளியில் +1 +2 படிக்கிற மாணவர்களுக்கு 52,40,000 பேருக்கு அன்றைய காலகட்டத்திலேயே ₹30,000 ₹35,000 பெருமானம் உள்ள லேப்டாப்பை கையில் கொடுத்தாங்களா இல்லையா? தாலிக்கு தங்கம் திட்டம் 12 லட்சம் தம்பதிகளுக்கு மணமக்களுக்கு 25,000 பட்டதாரின்னா 50,000 ரூபாயும் 1 சவரன் தங்கம். இன்னைக்கு 1 சவரன் தங்கம் சேதாரம்லாம் கணக்கு போட்டால் 1,4 லட்சம் வரும். லட்சக்கணக்கில் அன்னைக்கு கொடுத்தாங்க. எத்தனை பேருக்கு? 12 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையா ஜெயலலிதா அம்மா? அதே மாதிரி எடப்பாடியார் ஆட்சியில் 2 முறை 12,100 கோடி விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. செய்தாங்களா இல்லையா? அம்மா ஸ்கூட்டர் திட்டம் லட்சக்கணக்கான பெண்களுக்கு ஸ்கூட்டர் கொடுத்தாங்களா இல்லையா மானிய விலையில்? அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கிராமத்துலேயும் பெண்களுக்கு கறவை மாடுகள் இலவசமாக கொடுத்தாங்களா இல்லையா? அப்போது இதெல்லாம் அவங்க கொடுக்கும்போது நிதி ஆதாரம் எப்படி வச்சுட்டு கொடுத்தாங்க? இதுதான் முக்கியம். நிதி மேலாண்மையை ஒரு ஆளுமை மிக்க நிர்வாக திறன் மிக்க தலைவர் ஆட்சி செய்தால் எந்த அளவுக்குனாலும் மக்கள் நல திட்டங்களை கொண்டு வர முடியும். ஏன்னா வளர்ச்சி திட்டங்கள்லையும் நம்ம அக்கறை செலுத்தி நலத்திட்டங்கள்லையும் அக்கறை செலுத்தினா அதை சரிசமமாக கொடுக்க முடியுன்றதுக்கு அதிமுக ஆட்சி மிகச்சிறந்த உதாரணம். நான் இந்த சொன்னதெல்லாம் ஏன்னா அதிமுகவிலையும் ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதே திமுகவினர் தான் சார் பல குற்றச்சாட்டுகளை அதிமுகவினர் மேல வச்சிருக்காங்க. எப்போ வச்சாங்க? 4 வருஷத்துக்கு முன்னாடியில். இப்போ 4 வருஷமா யார் ஆட்சி செய்கிறா? இந்த குற்றச்சாட்டு சொல்லினே இருக்கலாம். என்ன நடவடிக்கை? அப்போ எந்த ஆதாரம் இருக்குது? உதாரணத்துக்கு ஒன்றே சொன்னேன். எடப்பாடி பழனிசாமி ஐயா போன தடவை முதலமைச்சராக இருக்கும்போது நெடுஞ்சாலைத்துறையில் அவர்கிட்ட இருந்த துறையில் 4,500 கோடி கிட்ட ஊழல் பண்ணிட்டாருன்னு RS பாரதி வழக்கு போட்டார். எடப்பாடி ஐயா என்ன செய்தார்னா, இந்த வழக்கை நீங்கள் CBI கூட மாற்றுங்க அப்படின்னு அவர் மனு தாக்கல் பண்ணி டெல்லிக்கு போயிட்டு, டெல்லியிலேருந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் ஹைகோர்ட்லேயே நீங்கள் விசாரிக்கலாம் இந்த வழக்கை, ஊழல் தடுப்பு பிரிவு அந்த பக்கத்துலேயே விசாரிக்கலான்னு சொல்லிட்டு வந்த பிறகு RS பாரதி என்ன செய்தார்னா, அந்த மொத்த ப்ராஜெக்டே 4,500 கோடி தான். அதில் ஊழல் நடக்க வாய்ப்பில்லை.
ஆதாரம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு வாபஸ் வாங்குறேன்னாரு கோர்ட்டில். எடப்பாடி பழனிசாமி சொன்னார்னா என்ன சொன்னார்னா, என் மேலே ஒரு கரையை நீங்கள் படிய வச்சிட்டீங்க, நான் உண்மையானவன் நேர்மையானவன் நான் தெளிவுபடுத்தணும் மக்களுக்கு, இந்த வழக்கை வாபஸ் வாங்கக்கூடாது. யார் சொல்றா? குற்றம் சுமத்தப்பட்டவர் அவரே சொல்றாரு, பாதிக்கப்பட்டவர் சொல்றாரு வழக்கை வாபஸ் வாங்கக்கூடாது. நடத்தி ஆதாரம் இல்ல, அவர் நிரபராதின்னு விடுதலை வாங்கிட்டு வந்தார். ஒரு உதாரணம் சொன்னா, அது போல நீங்க உங்களுக்கு இருந்தா வழக்கு போடுங்க, நீங்க உங்க ஆட்சி தானே, அப்ப வெறும் சும்மா பழி சுமத்துறது மட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்றது. இப்ப நான் இந்த நிர்வாக திறமையை சொல்லும் போது, எடப்பாடியா கடந்த 4.5 ஆண்டு காலம் ஆட்சி, 2017 2021 வரைக்கும் அவர் ஆட்சியில பாதி நேரம் கொரோனா, முதல் கட்ட கொரோனா, அரசுக்கு ஒரு நயா பைசா வருமானம் இல்லாத காலத்துலயும் அரசு ஊழியர்களுக்கு 31ஆம் தேதி சம்பளம் போய் சேர்ந்துச்சு. அம்மா உணவகத்துல இலவச உணவுகள் போடப்பட்டது. அதே மாதிரி ரேஷன்ல அந்த கடைசி கட்டத்துல 2500 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தாரு. கொரோனா காலத்துல 2 முறை 1000 ரூபாய் கொடுத்தாரு. இதெல்லாம் கொடுக்கும்போது சொத்து வரிய உயர்ல, மின்சார கட்டணத்தை உயர்த்தல, குப்பைக்கு வரி விதித்துல, குடிநீர் கட்டணம் வைக்கல. அதே மாதிரி கைட்லைன் வேல்யூ சொத்து மதிப்பு, அரசு மதிப்பு 30% குறைச்சாரு. நீங்க சப்போஸ் இப்போ 1 கோடி ரூபாய்க்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னா 70 லட்சத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணா போதும், 30 லட்சம் லெஸ் ஆகும். 30 லட்சத்துக்குரிய கட்டணமும் நீங்க பத்திர கட்டணம் செலுத்த தேவையில்லை. அப்ப எந்த அளவுக்கு ஆளுமையோட நடத்தினாரு? அந்த ஆட்சியில கடன் சொன்னீங்கன்னா 4.25 லட்சம் கோடி கடன் 10 வருடத்துல. அதிமுக ஆட்சி 2011 2021. அதற்கு முன்னாடி நம்ம கலைஞர் கருணாநிதி 1.25 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போனாரு. அப்போ கிட்டத்தட்ட 3.5 லட்சத்திலிருந்து 3.25 லட்சம் கோடி 10 ஆண்டுகள்ல, சராசரியா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 37,500 கோடி. ஆனா இவங்க ஆட்சிக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி. இப்போ அதாவது நீங்க தான் திமுக இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குறைகளை நீங்க திமுக மேல வைக்கிறீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மகளிருக்கு 2000 ரூபாய் கொடுப்போம் நாங்க ஆட்சிக்கு வந்தான்னு சொல்றாங்க. ஆல்ரெடி திமுக வாங்கி வச்ச கடன் இந்த 5 ஆண்டுகள்ல 4.5 லட்சம் கோடியை தாண்டி இருக்குது. இது அப்படியே அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்களை பாதிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் இல்ல வேற எந்த கட்சினாலும் சரி, இதை எப்படி சரிவர செய்து மக்களுக்கு தேவையான விஷயங்களையும் பூர்த்தி பண்ணுவாங்க? ஏன்னா மாதம் 2000 மகளிருக்கு அப்படின்றப்ப எத்தனை கோடி மகளிர் தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவங்களுக்கு அது போக இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாம் அவங்க செய்து முடிக்கணும். அப்படின்றப்ப இதை எப்படி சரிவர செய்ய போறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? இப்ப அதுதான் எடப்பாடியார் போனதவே என்ன சொன்னாங்கன்னா, நம்மளால எது முடியுமோ அதை மட்டும்தான் மக்கள் மத்தியில சொல்லணும். வீணான அவங்க ஆசையை தூண்டி பொய் வாக்குறுதியை கொடுத்து அவங்க ஓட்டை வாங்கிட்டு நம்ம அப்போ நிர்வாகம் செய்ய முடியாம இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் போன தடவை எல்லாத்தையுமே கரெக்டா கண்காணிப்போட தான் தேர்தல் அறிக்கையில கொடுத்தாரு. இப்போ முதல் விஷயம் நீங்க சொல்றேன், இப்போ 2000 ரூபாய் திமுக காப்பி அடிச்சாங்களா அப்படின்னு நீங்க சொல்லலாம். போன முறை 2021 அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில என்ன கொடுத்திருந்தாங்க அதை பாத்தீங்களா? திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 128 பக்க தேர்தல் அறிக்கையில அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும், ரேஷன் கார்டு உள்ள அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும், ரேஷன் கார்டில் உணவுப் பொருள் பெறும் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் உரிமை தொகை 1000 ரூபாய் சொன்னாங்க. அதே அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை பாத்தீங்கன்னா அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் குடும்ப தலைவர்களுக்கு 1500 ரூபாய் மாசம்னு சொல்லியிருந்தார் 2021 தேர்தல் அறிக்கையில. அதிலே இன்னொரு கிளாஸ் சேர்த்திருந்தார். ஒருவேளை அந்த குடும்பத்துல அந்த ரேஷன் கார்டுல பெண்கள் இல்லை என்றால், மகளிர் இல்லை என்றால், வெறும் ஆண்கள் தான் இருக்கிறாங்க அந்த குடும்பத்துல, அப்படி இருந்தால் அதுல இருக்கிற குடும்ப தலைவருக்கு ஆணுக்கு அந்த 1500 ரூபான்னு சொன்னார். 1500 ரூபான்னு சொன்னது இப்ப 2000 ரூபான்னு சொல்லியிருக்காரு. இப்ப இதுல எங்க காப்பி பேஸ்ட் இருக்குது? ஏன்னா இப்ப திமுக அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்காங்க, அதனால காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்றேன். இப்போ அவர் 1500 சொன்னது 2000 ஆதாரம் சொல்லிட்டேன். ஒண்ணு. இன்னொன்னு சொல்றேங்க, நிர்வாக சீர்கேடு, அதை டேமேஜ் கண்ட்ரோல் மோடுக்கு எடப்பாடி போறாரு. திமுக செய்த நிர்வாக சீர்கேடு. உங்களுடைய ஆட்சியில என்ன சொன்னீங்க? அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ரேஷன் கார்டில் உணவு பெறுவோம், அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 2,22,00,000 ரேஷன் கார்டுகள் இவங்க தேர்தல் அறிக்கையில கொடுக்கும்போது 2021. ஆனா என்ன செய்தாங்க? உரிமை தொகையை தகுதி தொகையா மாத்தி 28 மாசம் கொடுக்காம 29வது மாசமா 2023 செப்டம்பருக்கு மேல 1,06,00,000 குடும்பங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. இது உரிமை தொகை கிடையாதுமா, இது தகுதி தொகை, மீதி எல்லாம் ரிஜெக்டட். கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல ரேஷன் கார்டு ரிஜெக்டட் சொன்னாங்களா இல்லையா? அப்ப நீங்க கொடுத்த வாக்குறுதி வேற, நடைமுறைப்படுத்தின வாக்குறுதி வேற.
கரெக்டா? இது வந்து பாதி ஏமாற்று வேலையா இல்லையா? சொல்லுங்க. மக்கள்கிட்ட ஒண்ணு சொன்னீங்கன்னா அதை கரெக்டா செய்யணுமா இல்லையா? அதை செய்ய முடியலன்றதையாவது சொல்லணும்ல. அப்போ ஆனா செய்யல இல்ல இவரு. அப்போ இப்ப என்ன செய்யறாங்க? அப்பவே என்ன சொன்னாங்கன்னா 300 யூனிட் மேல யூஸ் பண்ணா உங்களுக்கு கிடையாது. இப்போ ஒரு 25ஆம் தேதி 28ஆம் தேதி மாசம் முடிவு, உங்களுக்கு கரண்ட் 300 யூனிட் மேல போச்சுன்னா 300 யூனிட் வந்துச்சுன்னா கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுல உட்காந்துருக்க முடியுமா? சொல்லுங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய கொடுமை. அடுத்து என்னது? குடும்பமே ஒட்டுமொத்த வருமானமே 2 லட்சத்துக்குள்ளதான் இருக்கணும் ஆண்டு வருமானம். அதுக்கு மேல இருந்தா கிடையாது. இப்ப இந்த கண்டிஷன் எல்லாம் போட்டாங்கல்ல, கண்டிஷன் போட்டு 1,06,00,000 பேர் தானே கொடுத்தாங்க. மீதி 1,00,00,000 சில பேர் கொடுக்கல. இப்ப தேர்தல் வரதால ஒரு 17 லட்சம் பேர் கூட சேர்த்துக்கிட்டாங்க. கரெக்டா? அப்போ நீங்க சரியா கொடுக்க முடியல. பழைய பென்ஷன் சரியா கொடுக்க முடியல, நீங்க கொடுத்த வாக்குறுதியில. அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து பண்ணல, விவசாய கடன் இன்னைக்கு ரத்து பண்ணல. இப்ப இதெல்லாம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கல, மருத்துவர்கள் செவிலியர்களை நிரந்தரப்படுத்துவோன்றீங்க, அவங்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்க அப்பா கொடுத்தது ஆர்டிகல் 354 ஜிஓ போட்டார், மெடிக்கல் ஜிஓ, மத்திய அரசுக்கு இணையான சம்பளம் கொடுப்போம். இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல அவர் மகனே. இப்ப இந்த குளறுபடியில உங்களால செய்ய முடியல, நாங்கள் வந்தால் செய்வோம். அது எப்படி செய்வோம்ன்றதுக்கு சொல்றேன். அவருடைய ஆட்சியில 37,500 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கடன் வாங்கணும். 37,500 கோடி. இவங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வாங்கினாங்க. 5 லட்சம் கோடி கடன் இருக்குதா? சரி. ஒரு புகார் மனு கொடுத்தாருல 10 நாளைக்கு முன்னாடி கொண்டு போய் கவர்னர் கிட்ட. என்னன்னு கொடுத்தாரு? 4 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி ஊழல். கரெக்டா? இந்த ஊழலை வந்து நீங்க தடுத்தீங்கன்னா கொடுக்க முடியுமா இல்லையா? இது ஒண்ணு. இன்னொன்னு சொல்றீங்க, கனிம வள கொள்ளை லட்சக்கணக்கான கோடி இன்னைக்கு வரைக்கும். கலெக்டர் தாசில்தார்லாம் விசாரணைக்கு கூட்டா உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க திமுக. எங்க அதிகாரிகளை விசாரிக்க கூடாது. டாஸ்மாக் ஊழல் 60,000 கோடி, அந்த ஊழலை விசாரிக்கணும்னா எங்க அதிகாரிகளை விசாரிக்க கூடாது போறாங்க. இந்த ஊழல் எல்லாம் தடுத்து நிறுத்தினா கொடுக்க முடியுமா இல்லையா? 2,22,00,000 குடும்ப தலைவிகள். ஒரு மாசத்துக்கு 4,500 கோடி தேவை. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50,000 கோடி தேவை. 50,000 கோடி ஒரு வருஷத்துக்கு தேவைன்னா 1 லட்சம் கோடி வந்து ஊழல்ல லூப் ஹோலா போகுதுன்னா அதை தடுத்தா, கனிமவள கொள்ளையும் டாஸ்மாக் கொள்ளையும் தடுத்தாலே அந்த இலவசங்கள் மக்களுக்கு கொடுக்க முடியும் பெண்களுக்கு. இதான் எதார்த்தம். அவர் லாஜிக்கா பண்றாரு. நிர்வாகம் வந்து திறமையா நிர்வாகம் பண்ணா இன்னொரு பக்கம் தொழில் வளர்ச்சி அதை பெருகிட்டீங்கன்னா 10 முறை நான் வெளிநாட்டுக்கு போய் 10 நாள் 15 நாள் தங்க மாட்டேன் மக்களுடைய வரி பணத்துல. ஒரு முறை போனாலும் சரி, ஆசியாவிலே மிகச்சிறந்த ஒரு கால்நடை பூங்கா ஆராய்ச்சி மையத்தை கொண்டு வந்து சேலத்துல நான் நடத்தினேன் இல்லையா? அதே போல தொழில் வளர்ச்சிக்கு நான் அக்கறையோட செயல்படுவேன் எடப்பாடி பழனிசாமி சொல்றேன். ஆனா இத மக்கள் ஏத்துக்கிறாங்களா சார்? மக்களுடைய பார்வை எப்படி இருக்கு? ஏன்னா இப்ப வந்து திமுக வந்து ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணிருக்காங்க. என்னன்னா திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை தான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2026 தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக தயாரிக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே. மக்கள்கிட்ட இந்த 5 கோரிக்கைகளை முன் வச்சு கேள்வி கேட்கும் போது மக்கள் வந்து பல விதமா சொல்றாங்க. இது எல்லாரும் சொல்றதுதான், இதை யாரு வந்து செஞ்சிருக்கா? ஏன்னா இப்ப திமுக இருந்தது, திமுகவும் சொன்னுச்சு 2.5 ஆண்டு 3 ஆண்டுக்கு மேலதான் அவங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க, இது எல்லாரும் சொல்றதுதான் அப்படின்னு ஈஸியா மக்களுடைய மனப்பான்மை அந்த அளவுக்கு இருக்குது இல்லையா? ஸ்டாலின் ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாலும் இப்ப கனிமொழி தலைமையில குழு போட்டுக்கிறாங்க, அப்ப அதேதான் மக்கள் சொல்லுவாங்களா? நிறைவேற்றவே மாட்டவங்க ஏமாத்துறவங்கன்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பா அப்படிதானே சார். இல்ல, மக்களுடைய மனநிலைமை அப்படிதான் ஆக்கி வச்சிருக்காங்க ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எல்லாருமே. மக்களுடைய மனநிலை நீங்க சொல்ற மாதிரி இருக்குது. இன்னைக்கு இலவச பயணம் கொடுத்தாச்சு, பெண்கள் அதுல ஏறுறாங்களா? மகளிர் ஏறுறாங்கல்ல. ஆனா அவங்கள கொச்சப்படுத்தி பேசுறது யாரு? அத சொல்லுங்க. ஓ, சில கண்டக்டர் சில டிரைவர் நீ ஓசியில் தானே போற கேக்குறாங்களா? காரணம் என்ன? ஒரு அமைச்சரே பேசினார், நீ ஓசி தானமான்னு பேசினார். கரெக்டா? அப்போ அங்க ஆணாதிக்க சமுதாயம் வருதா? போன முறை தேர்தல் அறிக்கையில எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பா கொடுத்தது என்ன தெரியுமா? பாதி கட்டணத்தில் பெண்கள் நகர பேருந்துல போலாம். இப்போ அததான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாரு. இதுல எங்க இந்த காப்பி பேசுவோம்? இல்ல, பாதி கட்டணம் சொல்லிருக்காங்க, இப்ப ஆண்களுக்கு இலவசம்ல சொல்லிருக்காங்க. அதுதான் சொல்ல வரேன். ஆண்களுக்கு இலவசம்னா இப்ப இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் மாதிரி கேவலமா பேச மாட்டாங்க. நீங்களும் ஃப்ரீயா தான் போறீங்கன்னு சொல்லுவாங்க. சில கண்டக்டர் டிரைவர் பேச மாட்டாங்க, உங்களுக்கும் ஃப்ரீ தான் சொல்லுவாங்க. கரெக்டா? இது
இது உண்மையா இல்லையா? அப்ப அந்த பெண்களை வந்து நம்ம இழிவுபடுத்தாம ஆண்களுக்கும் ஃப்ரீ தான். முதல் விஷயம், ஆணாதிக்க சமுதாயம் அங்க வந்து ஒடுக்கப்படுகிறதா? ஆணாதிக்க மேலாதிக்கம். அடுத்து என்ன சொல்றேன்னா, பெரும்பாலான நாடுகள்ல வந்து பொது போக்குவரத்து இன்னைக்கு இலவசம். அது தெரியுமா? பெரும்பாலான நாடுகள்ல பொது போக்குவரத்து இன்னைக்கு இலவசம். காரணம் என்னன்னா, களங்கப்படுகிறது, காற்று மாசுபடுகிறது, ஓசோன் லேயர் விரிவடைகிறது. இதெல்லாம் வந்து நீங்க சுற்றுச்சூழல் துறை அதுல என்ன சொல்றாங்க, நீங்க பொது போக்குவரத்து இலவசம் ஆயிடுச்சுன்னா தனி போக்குவரத்து போறது குறையும், மக்கள் பயன்பாடு தனி போக்குவரத்து குறையும். அப்போ அந்த விஷயத்தை நோக்கி எடப்பாடி பயணிக்கிறார். அந்த விஷயத்துக்குமே ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரே சார், தனி போக்குவரத்து குறையும், இருசக்கர வாகனங்களுக்கு பெண்களுக்கு 25,000 மானியம் சொல்லியிருக்காரு இல்லையா? அதுல வந்து ஆண்களுக்கு கொடுக்கல, அது டார்கெட்டட். பாத்தீங்களா? அதுல பாருங்க எவ்வளவு நுணுக்கமா கொடுத்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா 5 லட்சம் பெண்களுக்கு தான் அப்படின்றப்போ அதுதான் டார்கெட்டட். இல்ல அப்போ மற்ற பெண்கள் வாங்க கூடாது அப்படின்னு இருக்கா? அப்போ அந்த பெண்களுக்கு இடையே வந்து பிரச்சனைகள் வரும் இல்லையா? சொன்னீங்கல்ல நீங்க. இல்ல சார், நீங்க தான் சொல்லியிருந்தீங்க தனி போக்குவரத்து குறையும் சொல்லியிருந்தீங்க. அதனாலதான் இந்த கோரிக்கையை நான் சொல்றேன். அதற்கூட இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். அதுலயும் ரொம்ப வறுமை கோட்டுல இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு போக்குவரத்து வசதி இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சலுகை. இது இன்னைக்கு இல்ல, ஜெயலலிதா அம்மா கொடுத்தது. எடப்பாடி பழனிசாமியா புதுசா கொடுக்கல, இது ஜெயலலிதா அம்மா கொடுத்தது. இது திமுக காப்பி பேஸ்ட் இப்ப பண்ணிச்சு நடுவுல. கரெக்டா இல்லையா? அப்ப ஜெயலலிதா அம்மா கொடுக்கும்போது நீங்க கேள்வி கேட்கல, அவங்க குடும்பம் கேட்டீங்கன்னா கேட்க முடியாது. அவங்கள எடப்பாடி பாமரன் யார் வேணா கேட்கலாம் கேள்வி, அதுதான் வித்தியாசம். கரெக்டா? ஆனா என்னன்னா அதுல பிக்ஸ் பண்றது பாருங்க, அதே 2000 ரூபாய்னா அனைவருக்கும், அதாவது சமுதாயத்துல சமநிலை வரணும்னு. ஆனா பெண்களுக்கு ஸ்கூட்டின் போது அது வந்து 5 லட்சம் டார்கெட் எதுக்கு வைக்கிறாருன்னா, அந்த வரம்புக்குள்ள இருந்தால் அதை மீறியும் அந்த வரம்புக்குள்ள வரவங்கன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதாவது சும்மா கண்ண முடின்னு கொடுக்கல, அதுதான் சொல்றாரு. அதனால 100 நாள் வேலை திட்டம் 150 நாள் போன தடவை தேர்தல் அறிக்கையிலே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி திமுக கொடுத்துருந்துச்சு. 42வது தேர்தல் அறிக்கை எடுத்து படிச்சு பாருங்க. திமுக கொடுத்தது 100 நாள் 150 நாளா நாங்க மாத்துவோம்னு சொன்னாங்க. என்ன மாத்திருக்காங்க? என்ன போராட்டம் அறிவிச்சாங்க? 40 எம்பிக்கள் என்ன செய்தாங்க? 5 வருஷம் என்ன செய்தாங்க? எடப்பாடி என்ன சொல்றாரு, இப்போ அவங்க 125 நாளா மத்திய அரசு உயர்த்திடுது. அதே நேரத்துல மாநில அரசும் பங்களிக்கணும்னு சொல்லிடுது. முன்னாடி மாநில அரசு பங்கு கிடையாது, இப்போ மாநில அரசு ஷேர் போடணும்னு சொல்லிடுது, அது இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிடுது. அப்ப என்னன்னா அந்த சம்பளத்துல மாநில அரசுக்கும் உரிமை இருக்குது, மாநில அரசும் கொடுக்கலாம், நான் சமாளிச்சுக்குவேன்ற எடப்பாடி. என்னால முடியும், 125 நாள் ஆனா 150 நாளா மாத்துவேன்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொன்றும் யோசிச்சுதானே சொல்றாரு, யோசிச்சு செய்யக்கூடியது. முடிந்தால்தான் நான் செய்வேன்றத அவர் தெளிவா சொல்றாரு. அது செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது. என்னன்னா திமுக என்ன இப்ப பதப்பதப்பாயிருச்சுன்னா, இதுல ஏதாவது நம்ம சொல்லலாம்னு நினைச்சிருந்தோம், அதை இவங்க முன்கூட்டியே சொல்லிட்டாங்கல்ல. இந்த அறிவிப்பு வேகமா, அதாவது முன்கூட்டியே வரதற்கு காரணம் என்ன சார்? ஏன் இந்த பொங்கல் சமயத்துல மக்களை வந்து கவரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அறிவிப்பை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டார்கள் அப்படின்ற ஒரு பேச்சையும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. இப்போ குழு ஏன் முன்கூட்டியே போட்டாங்க திமுக? அவசரமா எதுக்கு குழு போட்டாங்க சொல்லுங்க? தேர்தல் அறிவிக்கல எதுக்கு குழு போட்டாங்க? அதை நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். அதாவது திமுகவுக்கு முன்னாடி அதிமுக எதை செய்துட்டாலும் அதை கேள்வி கேட்போம். எப்படின்னா அந்த ராஜ மனப்பான்மை. இல்ல சார், அந்த விஷயங்களும் வந்து சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டதான் செஞ்சுச்சு. அதாவது எல்லா கட்சிகளுக்கும் முன்னதாகவே திமுக தேர்தல் வாக்கு அதை மட்டும் கிரெடிட்டா போட்டாங்க, முன்னதான் போட்டாங்க. பாத்தீங்களா? ஏன் முந்திக்கணும் போட்டாங்கன்னு கேட்கல, புரியுதா? பாத்தீங்களா, அவங்க முன்னாடி போட்டாங்க, இவங்க அறிக்கை கொடுத்தா ஏன் அவசரப்பட்ட அறிக்கை கொடுத்தாங்க? கேள்விதான். அவங்களுக்கு அது கிரெடிட்டா கொடுத்தாங்க, பாருங்க முன்னாடியே பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஏன் முந்திட்டு பண்ணிட்டாங்கன்னு கேட்கல யாரும். ஆனா எடப்பாடியார் பண்ணாருன்னா, அதிமுக பண்ணா இந்த கேள்வி வரும். இது எல்லா சமூக ஊடகங்கள்ல பெரும்பாலான ஊடகங்கள் ஒரு பக்கமாகவே பேசுதல் தான். அதாவது 4 தூண்கள் ஜனநாயகத்துல, அதுல வந்து இந்த ஊடக பிரிவு பத்திரிகைன்றது ஒரு தூண். எல்லா பக்கமும் பேசணும். அவங்களுக்கு இன்னும் என்ன ஒரு நினைப்புனா, இன்னும் எடப்பாடி தான் ஆட்சியில் இருக்காரு, அதனால அவரை எதிர்த்து பேசணும், அதிமுக எதிர்த்து பேசணும். இதுதான் அவங்க குறையே. 1000 ரூபாய் கொடுக்கும் போது வரவேற்றவங்க அது 2000 ரூபாய் மாத்திரன் போது எதுக்கு விமர்சனம் பண்ணும்? இன்னைக்கு 1000 ரூபாய் வாங்கியிருக்கிற பெண்களுக்கு 2000 ரூபாய் போய் சேர போகுது இல்ல? அதுவும் இல்லாம சொத்து வரி, மின்சார கட்டணம் இதெல்லாம் உயர்த்தாம போய் சேர போகுது இல்ல? இப்போ திமுக கொடுக்குறதுல என்ன அர்த்தம்? இப்ப நீங்களே எடுத்துக்கோங்க. இப்போ உங்க வீட்டுல கேட்டு பாருங்க, கரண்ட் பில்லு கடந்த காலத்துல 2023 முன்னாடி எவ்வளவு கட்டினீங்க?
ரூபாய் கட்டியிருந்தீங்கன்னா இப்ப 1500 ரூபாய். 1500 ரூபாய் கட்டுறீங்களா? அந்த 1000 ரூபாய் இப்படி வாங்கி இப்படி கொடுக்குறாரா குடும்ப தலைவிக்கு? சொத்து வரி எவ்வளவு கட்டியிருந்தீங்க, இப்ப எவ்வளவு கட்டுறீங்க? குடிநீர் கட்டணம் இப்ப எவ்வளவு கட்டுறீங்க? எல்லாமே பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு 4000 ரூபாய் ஏறிடும். சரிங்க சார், இதெல்லாம் அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்பு குறையறதற்கு வாய்ப்பு இருக்கா? குறையுதோ இல்லையோ, கூடாம இருந்தா பெரிய விஷயம் இல்ல, அதுதானே முக்கியம். கூடாம இருந்தா பெரிய விஷயம் இல்ல. இவங்க அதை நான் கூட்ட மாட்டேன்னு சொல்லிதான் கொடுத்தாங்க. 487வது வாக்குறுதியா திமுக என்ன சொல்லிச்சு? சொத்து வரியை உயர்த்த மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. படிச்சு பாருங்க. சொல்லிட்டு எப்படி உயர்த்தினாங்க? அது எவ்வளவு பெரிய அது தவறா இல்லையா? அதே மாதிரி 231வது வாக்குறுதியா கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? 20,000 மெகாவாட்டு காற்றாலை சூரிய மின்சாரத்தை உயர்த்தி நாங்க மின் கட்டணத்தை குறைப்போம்னு கொடுத்தாங்க. குறைச்சாங்களா? குறைக்கல. 221வது வாக்குறுதியா கொடுத்தாங்க. மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு 6000 ரூபாய் மாசத்துக்கு மிச்சமாகும். எத்தனை? 6 30,000 ரூபாய் இப்ப அவங்க கொடுக்கணும். 30,000 ரூபாய் எங்க கொடுப்பாங்க சொல்லுங்க? இப்படி எல்லாமே திமுக பார்த்தீங்கன்னா நிர்வாக கோளாறு எக்கச்சக்கமா இருக்கு. அதாவது ஒருத்தர் ஏமாத்தணும்னா ஆசையை தூண்டு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்து அதுல எதையும் பெருசா நிறைவேற்ற முடியாம திக்கி திணறி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இதை சீர்படுத்தணும்னா எடப்பாடியார் அதை லிமிட்டட் வேர்ஷனோட கரெக்டா கொடுக்குறாரு. எது டார்கெட்டட், எது பொதுவா கொடுக்க முடியும், இதெல்லாம் என்னால செய்ய முடியும்ன்றாரு. அவர் நினைச்சா செய்வார்ன்றது நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம் இல்லையா? அதுதான் முக்கியம். கண்டிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறுகிய கால இடைவெளி தான் இருக்கு. அதாவது எல்லா கட்சிகளும் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை விறுவிறுப்பா தயாரித்திருக்காங்க. அதை முன்னிறுத்தி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்காரு. பாப்போம் மக்கள் மத்தியில அதிமுகவுக்கு எந்த அளவு அதிக செல்வாக்கு வரவேற்பு இருக்கு அப்படின்னு 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி.